நடு காட்டுக்குள்ளே செய்கிற பாறை வழிபாட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதான் வனப்பேச்சியோட மூலாதாரம். இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு அங்கே கோவிலாக கட்டியிருக்காங்களாம். இங்கே வந்தால் அவள் உங்கள் வீட்டுக்கு போவாளாம். ஏன்னு தெரியுமா? இல்லை சொன்னாலே போதும், உங்களுக்கு முன்னாடி இதுதான் அகத்தியரே வந்து தங்கின கடைசி மலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது போல இன்னும் பல அதிசயங்களை கொண்ட இந்த இடத்தை பற்றியும் அங்குள்ள வித்தியாசமான வழிபாட்டை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலுக்கு பேர் வனப்பேச்சி அம்மன் கோவிலுங்க. வனப்பேச்சி பொதுவாக எல்லா வனத்திலையுமே இருக்காங்க. இவங்க தான் இருக்கக்கூடிய வனங்களை எல்லாமே காக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களாலையுமே நம்பப்படுது. இப்போ நம்ம பார்க்க வந்த வனப்பேச்சி அம்மன் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காணி குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு பகுதியில் ரொம்பவுமே ஃபேமஸான சொரிமுத்து அய்யனார் இருக்கார் இல்லையா, ஒரு மலை. அந்த மலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றுக்கு பக்கத்துலேயே இந்த கோவில் இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே போகிற இடத்துல புத்துக்கோவில்லாம் இருக்கு. அதை நாகநாதர் அப்படின்லாம் சொல்லி வழிபடுறாங்க. அதுபோக இங்கே அதிக பெண்கள் தாங்க வர்றாங்க. பெண்கள் தான் இங்கே விரதம் இருந்து மாலை அணிஞ்சு வர்றாங்க. அவங்க சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கேட்கும்போது உண்மையிலுமே நம்மளுக்கே புரிச்சு போகுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்களேன். வந்துட்டு போற வரைக்கும் வீட்டில் வந்து பிள்ளைகள் குழந்தை குட்டின்னு விட்டுட்டு வந்து பயந்துங்க யாருமே வர வேண்டாம், சரிங்களா? உங்களுக்கு காவல் தெய்வமா இவா போய் முன்னாடி போய் நிற்பா. என் ஒய்ஃபையும் என் பிள்ளையும் பார்த்துக்கோன்னு சொன்னா உங்களுக்கு முன்னாடி அவா போய் அங்கே பாதுகாத்துட்டு நிற்பா, சரிங்களா? ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். நாங்க கண்ணி அப்படின்னு நீங்க கூப்பிட்டாலே அம்மானு கூப்பிட்டா என்னன்னு வந்து இவ கேட்கக்கூடிய வாய்வம். சரிம்மா சரிம்மா. வீட்டில் வந்து யாருக்கு எந்த உடம்பு சரியில்லைனாலும் எனக்கு இதை சரி பண்ணி கொடுத்தாயேன்னு அங்கே நினச்சி இங்கே சொன்னாலே போதும், உங்களுக்கு முன்னாடி அங்கே வந்து நிற்பாங்க. சரி, உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு பர்சனலாக வேண்டிக்கிட்டு நடந்துருக்கு. நான் அவளுக்கும் நான் இது 5வது தலைமுறை. ஓ சூப்பர் சூப்பர். 5வது தலைமுறை இது கோயிலுக்கு வர்றது. இவளுக்கு நான் இப்போ எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிம்மா சரி சரி. இப்போ கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே நான் எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு. சரி கண்டிப்பாக. சரி சரிங்களா, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். சரிம்மா. மக்களே, கடைசியாக வந்து நம்ம வனப்பேச்சி அம்மனுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வந்து நம்ம நடைப்பயணம் பண்ணி இந்த தாமிரபரணி ஆறை ஒட்டியே நடந்து வந்திருக்கோம். நான் சொன்னேன் பாருங்கள், இங்கேயும் வந்து அகத்தியருக்கு சிவபெருமானும் பார்வதியும் காட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. திருமண காட்சி அவர் கைலாயத்தில் பார்க்க முடியாத காரையார் டேமுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து அவர் தங்கின 40வது மலை, சரியா? இதுக்கப்புறம் புதியைக்கு போயிட்டார். அருமையாக காட்சி கொடுக்குறாங்க. கீழே வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் வனப்பேச்சி இருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்கள், பேச்சியம்மன் கோவில் தான் இருக்குது. இப்போ நம்ம இப்படியே இறங்குறோம் பாருங்கள். தாமிரபரணி ஆறு பக்கத்துலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இங்கே குளித்தோம் பாருங்கள், அது இங்கேருந்து தான் போய்கிட்டு இருக்கு. வந்து அஸ்வினா தான் தேடிக்கிட்டே இருந்தாலும் தான் பாருங்கள். அங்கே குளிக்க முடியாதவங்க வந்து இங்கே குளிச்சுக்கிறாங்க அந்த வனப்பேச்சிக்கு பக்கத்துலேயே. இங்கே வர இப்படி போகலாமா? சரிவா, அப்படி போ. இங்கிட்ட ரொம்ப கூட்டமாக இருக்குது. இப்படி போ. அப்படி போ. பார்த்து போ, பார்த்து. யார மக்களே, எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு நாங்களே பாருங்கள். இதான் வனப்பேச்சியோட மூலாதாரம். இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு அங்கே கோவிலாக கட்டியிருக்காங்களாம். வீரகண்ட கண்டத்தில் கசத்தில் வந்து இந்த தவம் பண்ணி அவங்க வந்து நேரம் இங்கே வந்து இருந்து மாடுமைக்க கோணாரை கூப்பிட்டு எனக்கு இங்கே ஒரு கோயில் கட்டின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கோயில் கட்டி எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷமாக தவம் பண்ணியிருக்காங்க. அம்பாள் நீலகண்ட கசத்தில் அந்த கசத்தில் தவம் பண்ணி வந்து இங்கே வந்து நின்று கூப்பிட்டு எனக்கு ஒரு இடத்துல ஒரு கோயில் கட்டின்னு அம்பாள் குழந்தை வடிவத்தில் அதுக்கப்புறம் தான் கோயில். சரிங்க. வனப்பேச்சி அமர்ந்து 2000 வருஷங்களாக வந்து இறைவனை நோக்கி தியானம் பண்ண இடமா இது பாருங்களேன். இந்த இடம் சரியா, அந்த இடத்துல தான் பாறையில் அபிஷேகம் பண்ணி ஒரு பாவட தாவணி போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் வனப்பேச்சி வந்து அமர்ந்து உட்காந்து
தியானம் பண்ண இடம். அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து வந்து கோவில் எடுத்து கட்டியிருக்காங்களாம். அதுபோக இங்கே உள்ள வனப்பேச்சி அம்மனுக்கு அவங்களால முடிஞ்ச நேர்த்திக்கடனை செலுத்துறாங்கங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை மாலையாக கோர்த்து அம்மனுக்கு சாத்துறாங்க, பூபலம் பற்றி வாங்கிக்காந்து போடுறாங்க, அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க. இப்படி செய்கிறதுனால இவங்களுடைய குடும்ப கஷ்டத்தை போக்குறதாகவும் இவங்க வைக்கிற நேர்த்தியை சரி பண்ணி கொடுக்கறதாகவும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களாலையும் நம்பப்படுது. அதனால தான் இங்கே கூட்டமும் அதிகமாக வர்றாங்க. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.